புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இரவு 12 மணி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. ஆனால் தோமுச உள்ளிட்ட தொழிற்சங்கத்தின் மூலம் பேருந்துகளை இயக்க தமிழக அரசானது நடவடிக்கை எடுத்ததை அடுத்து சென்னையில் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்பட்டன. அதன்படி KK நகர் பணிமனையிலிருந்து LFC கான்வென்ட், தலைமைச் செயலகம், கிளாம்பாக்கம், திருவான்மியூர், திருப்போரூர் உள்ளிட்ட வழித்தடங்களில் இயக்கக்கூடிய 138 பேருந்துகளும் வழக்கம் போல இயக்கப்பட்டன. விடுமுறையில் உள்ள ஓட்டுநர்களையும் வரவழைத்து பேருந்துகள் இயக்கப்படுவதால் அடையாறு பணிமனையிலிருந்து சுமார் 80% மேற்பட்ட பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டன. இதேபோல வடசென்னையின் பிரதான பேருந்து முனையங்களான திருவொற்றியூர், தண்டையார்பேட்டை, வள்ளலார் நகர் உள்ளிட்ட பேருந்து முனையங்களிலிருந்து போலீசாரின் பாதுகாப்போடு பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டன. வடபழனி பணிமனையிலிருந்து இயக்கப்படும் 158 மாநகர பேருந்துகளில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள CITU மற்றும் அண்ணா தொழிற்சங்கத்தின் கைகளில் கொடியுடன் வடபழனி பேருந்து முனையத்தில் கூடியதால் பாதுகாப்பிற்காக போலீசார் குவிக்கப்பட்டனர். இது எனக்கு கோரிக்கை நியாயமானது, பொதுமக்களுக்கே தெரியும். எங்களுக்கு புதியதாக எதுவும் வழங்க வேண்டியதில்லை. எங்கள்கிட்ட இருந்த பிடித்த பணத்தை எங்களுக்கு சேர வேண்டிய பணங்களை இதுவரைக்கும் வழங்கலை. எங்ககிட்ட பிடிச்ச PF இந்த பணத்தையே அவங்க வச்சுட்டு இருக்காங்க. LICக்கு போய் சேர வேண்டிய பணம்லாம் போய் சேரல. இதனால மெச்சூரிட்டி அமௌண்ட்லாம் வாங்க முடியாம மிகவும் கஷ்டத்தில் இருக்காங்க தொழிலாளி. பெரம்பூர் பணிமனையில் இருந்து வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் சிரமமின்றி பயணித்தனர். தாம்பரம் பணிமனையில் இருந்து வழக்கமாக 165 பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் CITU மற்றும் அண்ணா தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் தற்போது 70 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டன. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து காலை முதலே தடையின்றி மாநகர பேருந்துகள் இயங்கி வருவதால் பொதுமக்கள் சிரமமின்றி பயணித்து வருகின்றனர். அசம்பாவிதங்களை தவிர்க்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வியாசர்பாடி பணிமனையிலிருந்து நாள்தோறும் 96 பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் தற்போது 72 பேருந்துகள் வரை இயக்கப்பட்டன. மாதவரம் பணிமனையிலிருந்தும் பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்படுகிறது. மேலும் அசம்பாவிதங்களை தடுக்க மாதவரம் காவல் ஆய்வாளர் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. ஐயப்பன் தாங்கல் பணிமனையிலிருந்து குன்றத்தூர், பிராட்வே, டி நகர், மந்தைவெளி, திருவான்மியூர், தாம்பரம், கிளாம்பாக்கம், வள்ளலார் நகர் வழித்தடங்களில் இயக்கக்கூடிய மாநகர பேருந்துகள் சீரான முறையில் இயக்கப்படுவதால் பொதுமக்கள் சிரமமின்றி பயணித்து வருகின்றனர். அதே நேரம் அசம்பாவிதங்களை தவிர்க்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருவொற்றியூரில் இருந்து கோயம்பேடு, திருவான்மியூர், பூந்தமல்லி உள்ளிட்ட வழித்தடங்களுக்கு இயக்கப்படும் மொத்தம் 180 பேருந்துகளில் தற்போது வரை 150 பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் எஞ்சிய 30 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக பேருந்து முனைய அலுவலர் தரப்பில் கூறப்படுகிறது. ஆதம்பாக்கம் பணிமனையில் இருந்து இயங்கக்கூடிய 46 பேருந்துகளும் வழக்கம் போல இயக்கப்பட்டன. மேலும் ஆலந்தூர் பணிமனையில் இருந்து வழக்கம் போல இயங்கக்கூடிய 110 மாநகர பேருந்துகளில் 61 பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்பட்டன. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.